வணக்கம், இது தமிழ் வாய்ஸ். நான் உங்கள் பானு. நீங்க என்ன காரணம் சொன்னாலும் சரி, என்ன சாக்கு போக்கு சொன்னாலும் சரி, அதை இந்த உச்சநீதிமன்றம் ஒருபோதும் இனிமே ஏத்துக்காது. இதுக்கு மேல நீங்க டைம் கடத்தலாம், நாளை கடத்தலாம் அப்படின்னு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா ஐ எம் வெரி சாரி. இதுதான் உங்களுக்கு கொடுக்குற லாஸ்ட் வார்னிங். அதாவது இதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு கடைசி வாய்ப்பு. இதுக்கும் மேல நீங்க நாட்களை கடத்தாதீங்க. அதாவது ஒரு உள்ளாட்சி தேர்தல் அப்படின்றது ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு முறையும் கண்டிப்பா நடந்தாகணும். இதுதான் அரசியலமைப்பும் சட்டமும் கூட. ஆனா கிட்டத்தட்ட 2486 உள்ளாட்சி அமைப்புகளை தேர்தலே நடத்தாம அப்படியே வச்சிருக்கீங்க. இது செக்ஷன் 243E, செக்ஷன் 243U. இந்த சட்டத்துப்படி நீங்க இதை செய்ய தவறுறது ரொம்ப தப்பு. இதை இந்த அரசு செய்யாம விட்டதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோமும் கூட. 1 இல்ல 2 இல்ல, 29 நகராட்சி நிறுவனங்கள், 290 நகராட்சி மன்றங்கள், 32 மாவட்ட மன்றங்கள், 335 பஞ்சாயத்துகள். இதெல்லாம் பத்தாதுன்னு 5 ஆண்டு காலம், அதாவது பிரஹித் மும்பை முனிசிபல் கார்பரேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இவங்களாம் அவங்களோட 5 வருஷ பதவிக்காலம் முடிஞ்சும் 2022க்கு அப்புறமும் கடந்து அவங்க வந்து அதை நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இன்னும் எலெக்ஷன் நடத்தாமல் வச்சிருக்கீங்க. அப்போ 2020லேருந்து 2022க்குள்ள தன்னுடைய பதவிக்காலம் முடிஞ்ச பிறகும் கூட இந்த மக்கள் தன்னுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இல்லாமே இது வந்து நடந்துட்டு இருக்குது. இது ஒட்டுமொத்த அரசியலமைப்புக்குமே எதிரான ஒரு வேலை. அது மட்டும் இல்ல, நாங்களும் கவனிச்சுட்டு தான் வரோம். நீதிமன்றம் ஒரு கால அவகாசம் கொடுத்து இதுக்குள்ள செஞ்சு முடிங்க அப்படின்னு இந்த ஒரு கால அவகாசம் கொடுக்குது பார்த்தீங்களா, அதை நீங்க ஒண்ணுமே மதிக்கிறதே இல்லை. எங்க இஷ்டத்துக்கு நாங்க நடந்துக்குவோம் அப்படின்னு நீங்க நடக்கிறீங்க பார்த்தீங்களா, இதை நாங்க கண்காணிச்சு கண்டிக்க வேண்டிய இடத்துக்கு நீங்க வந்து நின்றுருக்கீங்க அப்படின்னு உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதி ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் மற்றும் ஜஸ்டிஸ் ஜாய் மல்யா பாக்ஷி இவங்க 2 பேருமே கடுமையான எச்சரிக்கை கொடுத்து ஒரு டைம் லிமிட்டை செட் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 31, 2026க்குள்ள இந்த தேர்தல் எல்லாம் நீங்க நடத்தி முடிச்சு ஆகணும். இது உங்களுக்கு ஃபைனல் வார்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க யாரை சொல்லியிருக்காங்க, யாருக்கு இந்த கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ளாட்சி அமைப்புகள், அதாவது உள்ளாட்சி தேர்தலை வந்து அவங்க நடத்தாமல் வச்சிருக்காங்க. இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்லாம் கிட்டத்தட்ட 2022லேயே அவங்க வந்து நடத்துங்கன்னு அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. பல இது வந்து காலாவதி ஆயிடுச்சு. அதாவது அவங்களுடைய பதவி காலமே முடிஞ்சும் கூட இது வரைக்கும் நடத்தாமல் இவங்க வந்து அப்படியே அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை தான் வந்து ஜட்ஜஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சொன்னோம், நீங்கள் வந்து இந்த தேதிக்குள்ள இந்த எலெக்ஷன், அதாவது இந்த லோக்கல் பாடி எலெக்ஷனை அறிவிப்பு சொல்லணும். அதாவது 1 மாத அவகாசத்துக்குள்ள அதுக்கான அறிவிப்பு வெளியாகணும். அறிவிப்பு வெளியான 4 மாசத்துக்குள்ள நீங்க தேர்தலை நடத்தி முடிச்சிருக்கணும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். இது வரைக்கும் வருஷம் 2025 ஆச்சு. இது வரைக்கும் நீங்க ஏன் இதை செய்யல? நாங்களும் இந்த இயரிங் அந்த இயரிங் மாற்றி உங்களுக்கு கால அவகாசம் கொடுத்துட்டே இருக்கணும். நீங்களும் மாற்றி எங்களுக்கு இந்த குறை அந்த குறைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன குறை உங்களுக்கு, ஏன் நடத்தாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதாவது மகாராஷ்டிராவுடைய எலெக்ஷன் கமிஷன் இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொகுதி எல்லைகள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எல்லை வரையறுப்பு வேலை இருக்குல்ல, இது முடிஞ்சிருச்சு. ஆனால் நகராட்சிக்கு வந்து இப்போ தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் தேர்தலை வந்து நடத்த முடியும். இது ஒரு காரணம். 2வது, எங்களுக்கு தேர்தலை நடத்துறதுக்கான தேவையான அளவு இவிஎம் மிஷின்ஸ் வந்து என்கிட்ட இல்லை. நம்பர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் தேர்தல் நடத்தணும்னா அதுக்கு ஒரு இடம் வேணும். பொதுவாக ஸ்கூலில் தான் வைப்பாங்க. ஸோ இந்த ஸ்கூல்லலாம் இப்போ போர்டு எக்ஸாம் போயிட்டுருக்கு. இந்த போர்டு எக்ஸாம் போகிறதுனால எங்களால் வந்து நடத்த முடியாது, எலெக்ஷன் நடத்த முடியாது. இது மட்டும் இல்லாமல் போதுமான பணியாளர்கள் வந்து எங்ககிட்ட இல்லை, அதனாலையும் எங்களால் நடத்த முடியல அப்படின்னு. இந்த கல்யாணத்துக்கு மண்டபம் கிடைக்கல, ஐயர் கிடைக்கல, கேட்ரிங் ஆள் கிடைக்கல, இதனால் நாங்கள் நடத்தலை அப்படின்னு இத்தனை வருஷமாக ஏதேதோ ஒரு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த சாக்கெல்லாம் அடிக்கிட்டு அவங்க கடைசியாக என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2022 ஓபிசி இட ஒதுக்கீடு தொடர்பான வழக்கு இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிரச்சனை காரணமாக தான் மகாராஷ்டிராவுடைய உள்ளாட்சி தேர்தல் அப்படின்றது நடக்காமல் இருக்கு. இது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் அப்படின்ட்டு அவங்க அடுக்குறாங்க. ஸோ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இந்த ரீசன் எல்லாம் அடுக்கின உடனே இவங்க நீதிபதிகள் கடகடன்னு அதுக்கு ஒரு லிஸ்ட்டை போடுறாங்க. என்ன இதெல்லாம் பிரச்சனையா? இந்த பிரச்சனைக்கெல்லாம் அவங்களே ஒரு தீர்வு சொல்றாங்க. மின்னணு வாக்கு இயந்திரங்கள் போதுமானது இல்லை அப்படின்னு சொல்றீங்களா, நவம்பர் 30 தேவையான ஏற்பாடுகளை நீங்க இதுக்காக செஞ்சிருக்கணும். 2வது, இவங்க சொன்ன பிரச்சனைனா தேவையான பணியாளர்கள் இல்லை. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2 வாரம் நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். இந்த 2 வார டைமுக்குள்ள உங்களுக்கு எவ்வளோ போதிய ஆட்கள் வேணும் அப்படின்ற டீட்டெயிலை நீங்க தலைமை செயலாளர்கிட்ட சப்மிட் பண்ணுங்க. இப்போ தலைமை செயலாளர் என்ன பண்ணணும், தேவைப்பட்ட மற்ற துறையில் இருக்க செயலாளர் கூட கலந்து பேசி இவ்வளோ பேர் தேவைப்படுறாங்க, என்னென்ன பண்ணலாம், உங்கள் துறையிலேருந்து ஆள் எடுக்கலாமா, அந்த துறையிலேருந்து ஆள் எடுக்கலாமான்னு கலந்து பேசி எவ்வளோ பணியாளர்கள் தேவை அப்படின்றத நீங்கள் 4 வாரங்களுக்குள்ள பேசி
பேசி முடிவு எடுக்கணும் அப்படின்னு அதுக்கும் அவங்க இது பண்ணுறாங்க. சரி, இதெல்லாம் சொன்ன உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, இது மட்டும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி இந்த விஷயமா இந்த ஓபிசி இட ஒதுக்கீடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த விஷயமா மும்பை நீதிமன்றங்களில் பல அமர்வுகளில் நிறைய பெட்டிஷன்கள் இருந்துட்டு இருக்கு. இப்போ இந்த பெட்டிஷன்லாம் நிறைய அமர்வில் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹைகோர்ட்டோடைய தலைமை நீதிபதிக்கு நாங்கள் இதை வந்து பரிந்துரை பண்ணுறோம். அதுவும் எதுன்னா சிம்பத்திட்டிக்கல் கன்சிடர், அதாவது ஐயோ பாவம் போனா போது பொழைச்சி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சிம்பத்திக்கல் கன்சிடரில் இந்த பெட்டிஷன் மற்ற இடத்துலலாம் இருக்குது பார்த்தீங்களா, மற்ற அமர்வில் இருக்க எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஒரே அமர்வாக நீங்கள் வச்சு இதை விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு அதுக்கும் அவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அடுத்தபடி அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபிசி இடஒதுக்கீடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓபிசி இடஒதுக்கீடு தான் அங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக போகுது. அதாவது மே மாதம் 6ஆம் தேதி இடைக்கால உத்தரவு வந்து அவங்க போடுறாங்க. ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் இந்த தேர்தலெல்லாம் நடத்தி முடிச்சாங்கன்னா அதுக்கான அறிவிப்பு வரணும், அதுவும் 4 மாதத்துக்குள்ளே நீங்கள் தேர்தலே நடத்தி முடிச்சிடணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த ஓபிசி பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவுடைய ஒட்டுமொத்த ஜனத்தொகை இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஓபிசியோடைய பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 38% வந்து இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஓபிசியோடைய மக்கள் தொகை அடிப்படையில் அவங்களுக்கு 27% வந்து நம்மளுக்கு அவங்களுக்கு இடஒதுக்கீடு உள்ளாட்சி தேர்தலில் கொடுக்கணும் அப்படின்ற பிரச்சனை வருது. இப்போ இந்த உள்ளாட்சி தேர்தலில் 27% இவங்களுக்கு கொடுக்கும்போது மற்ற சமூகத்தினர் எஸ்சி எஸ்டி இவங்களா இருக்காங்க பார்த்தீங்களா, 50% மேலே போகக்கூடாது அப்படின்ற அந்த நிலைப்பாட்டுக்கு இது பிரச்சனையாக வருது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் அந்த உத்தரவை வந்து அவங்க ரத்து பண்ணிடுறாங்க. அதாவது 2021 அந்த முடிவை வந்து அவங்க ரத்து பண்ணுறாங்க. ஸோ திருப்பி மார்ச் 2022 இந்த ஜெயந்த் பாந்தியா கமிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இவங்க வந்து சொல்கிறாங்க சில கிராமங்களில் சில நகர்ப்புறங்களில் 27% நீங்கள் வந்து ஓபிசிங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, ஆகஸ்ட் 22ஆம் தேதி இல்லை ஆல்ரெடி, அதாவது இந்த ஜெயந்த் பாந்தியா கமிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கமிஷன் சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னாடி மகாராஷ்டிராவுடைய சட்டத்தில் ஓபிசிங்களுக்கு என்ன சதவீதத்தில் நீங்கள் இது வரைக்கும் ஒதுக்கீடு பண்ணீங்களோ அந்த சதவீதத்தோடைய ஒதுக்கீடின் அடிப்படையிலே நீங்கள் இந்த லோக்கல் பாடி எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்ற உத்தரவை அவங்க கொடுக்குறாங்க. அப்படியான உத்தரவை கொடுக்கப்பட்ட பிறகும் நீங்கள் இது வரைக்கும் நடத்தலை. 2025 வந்துருச்சு, இது வரைக்கும் நீங்கள் ஏன் நடத்தலை? ஸோ நீங்கள் உடனடியாக ஜனவரி 31க்குள்ளே ஒரு டைம் லிமிட் நான் கொடுக்குறேன், ஜனவரி 31 2026க்குள்ளே அவசரமாவது நீங்கள் இந்த எலெக்ஷனை நீங்கள் நடத்தி தான் ஆகணும், இது ரொம்ப சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்ற தீர்ப்பை வந்து இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இதை வந்து இவ்வளோ நேரம் நம்ம நீதிமன்ற ரீதியாக பார்த்தோம். ஆனால் உள்ளே என்ன நடந்திருக்கோ, களத்தில் என்ன நடந்திருக்கோ, ஏன் மகாராஷ்டிராவில் லோக்கல் பாடி எலெக்ஷனை நடத்துறதுக்கு இவ்வளோ தூரம் அந்த மாநில அரசு தயங்குது அப்படின்றதுக்கு ராகுல்ஜி தான் காரணம். இதுக்கும் ராகுல்ஜிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ராகுல்ஜி அவர்கள் ரொம்ப முன்னாடியிலேருந்தே சொன்னார், மகாராஷ்டிரா ஹரியானா இந்த தேர்தலில் மிகப்பெரிய குளறுபடி நடந்திருக்கு, அதுக்கான ஆதாரத்தை நான் வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கேன், ஃபோட்டோஸு வீடியோஸு சிசிடிவி ஃபுட்டேஜ் இது எல்லாத்தையும் கொடுங்க நான் கேட்டுகிட்டே இருக்கேன், ஆனால் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு மாற அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வெறும் 45 நாட்களுக்குள்ள யாருமே, அதாவது எந்த தரப்பினரும் வந்து எனக்கு சந்தேகம் இருக்குது கொடுங்க அப்படின்னு கேட்காத பட்சத்தில் இந்த ஆதாரங்களை நீங்கள் அழிச்சிடலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையத்துடைய தலைவர் வந்து எல்லாருக்கும் சுற்றறிக்கை அனுப்புறாரு. அப்போ ராகுல் காந்தி அவர்கள் அங்கே தான் டவுட் பண்ணுறாங்க. நான் ஆதாரத்தை கேட்குறேன், நீங்கள் ஆதாரத்தை கொடுக்காம எல்லாத்தையும் பொதுவெளியில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு கடகடன்னு அழிக்கிறீங்கன்னா அப்போ எங்கேயோ தப்பு நடக்கிறது உறுதியாகுது அப்படின்ற பாயிண்ட்டை பிடிக்கிறார். இது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிராவில் நடந்த தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் நம்மளுக்கு இன்னொரு பெரிய கிளாரிஃபிகேஷனை கொண்டு வந்து காத்துது. என்னன்னா, தேர்தல் முறைகேடுல பாஜக எந்த அளவுக்கு இறங்கி வேலை செஞ்சிருக்கு அப்படின்றத அந்த தேர்தலில் நடந்த இது இருக்கு பார்த்தீங்களா, இந்த விஷயங்களை எடுத்து பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது. அதாவது மகாராஷ்டிரா தேர்தல் 2024 பாராளுமன்ற தேர்தல் வந்து பார்த்தீங்களா, அந்த பாராளுமன்ற தேர்தலில் 2019 2024 ஒரு 5 வருஷத்தில் எவ்வளோ வாக்குகள் அதிகரிச்சிருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா வெறும் 31 லட்சம் வாக்காளர்கள் தான் அதிகமாகிருக்காங்க 5 வருஷத்தில். இதே அடுத்து சட்டமன்ற தேர்தல் 2024 வருது, அதுலேயும் அவங்க ஒரு உள்கூத்து வேலை பார்த்துருக்காங்க. இப்போது இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுமே இவங்களுக்கு 2024 சட்டமன்ற தேர்தல் மகாராஷ்டிராவில் வருது, அதே சமயம் ஹரியானாலையும் வருது. அப்போ ஹரியானாவில் நடக்கும்போது மகாராஷ்டிராலையும் நடக்கணும். ரெண்டுத்தையும் சேமாக நடத்தாமல் ஹரியானாவில் மட்டும் சட்டமன்ற தேர்தலை நடத்திட்டு மகாராஷ்டிரா தேர்தலை தள்ளி போடுறாங்க. ஏன் தள்ளி போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 மாத கால அவகாசத்தை 6 மாதமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சில நலத்திட்டங்களை தொடர்ந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க.
இந்த அரசு பாருங்க உங்களுக்கு எவ்வளவு நன்மை செய்யுது. இங்க தமிழ்நாட்டுல ஸ்டாலின் அவர்கள், தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பெண்களுக்கு உரிமை தொகை எல்லாம் கொடுத்தாரு. உடனே சொன்னாங்க இது எந்த அளவுக்கு சாத்தியம், இவர் வந்து ஏமாத்துறாரு மக்களை. இன்னைக்கு 5 வருஷம் கிட்டத்தட்ட நிறைவடைய போகுது. அடுத்த தேர்தலும் தமிழக அரசு சந்திக்க போகுது. ஆனா தான் கொண்டு வந்த திட்டத்தை இன்ன வரைக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் விட்டு போனவங்களுக்கும் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதை பார்த்து காப்பி அடித்த மகாராஷ்டிராவில் ஆரம்பத்தில் நாங்கள் 1500 தரோம், 2000 தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் 500 ரூபா தரோம், கடைசியில் அதுவும் தர முடியாது அப்படின்னு சொல்லி ஏமாத்தினாங்க. இந்த மாதிரி நலத்திட்டங்கள் நிறைய இவங்க வந்து கொண்டு வந்துட்டு அதெல்லாம் அதாவது வாக்குறுதிகளாக கொடுத்தது அதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாமல் போயிடுச்சு. இந்த 6 மாத பீரியடுக்குள்ளே இதெல்லாம் நம்ம செஞ்சோன்னா மக்கள் என்ன நினச்சிப்பாங்க, இப்போ எடப்பாடி சொல்லார்ல பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா மக்கள்லாம் ஓட்டு போடுவாங்க, அதனால பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவர் மைண்ட் செட் அப்படி 1000 ரூபாய் கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அவங்க நினச்சிட்டாங்க இந்த நலத்திட்டங்கள்லாம் செஞ்சால் நம்மளுக்கு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. ஆனால் அதை செய்யறதுக்கு ஒரு திறமை வேணும், நிர்வாக திறமை வேணும். அது தமிழக அரசு இருக்குது, ஆனால் அந்த மகாராஷ்டிரா அரசுக்கு இல்லை. அதனால் அந்த ஃபெயிலியர் நம்ம வந்து கண்டிப்பாக தோற்றுருவோம் அப்படின்ற பயம் அவங்களுக்கு வந்துடுது. இதனால் 2024 சட்டமன்ற தேர்தலில் இந்த 6 மாத கேப்புக்கு அப்புறம் நடக்குது பார்த்தீங்களா, இந்த 6 மாத கேப்புக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 41 லட்சம் வாக்காளர்கள் அதிகமாயிருக்காங்க. எப்படி 2019 2024க்குள்ள அதிகரிச்ச வாக்காளரோட எண்ணிக்கை வெறும் 31 லட்சம் தான். அதே பாருங்க 2024 பாராளுமன்ற தேர்தல் முடியுது, வெறும் 6 மாத கேப்பு தான். 2024 சட்டமன்ற தேர்தலுக்குள்ள 41 லட்சம் வாக்காளர்கள் எங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தாங்க? என்ன திடீர்னு ஜனத்தொகை எப்படி இப்படி 6 மாதத்துக்குள்ள 41 லட்சம் வாக்காளர்கள் வந்து அதிகமானாங்க அப்படின்ற கேள்வி. ரெண்டாவது, அங்கே 5 மணிக்கு வந்து பொதுவாக தேர்தல் நடந்ததுன்னா இத்தனை மணிக்கு இத்தனை பர்சன்டேஜ் வந்து வாக்கு பதிவாயிருக்கு அப்படின்ற ஒரு தோராயமான இது சொல்லுவாங்க. அப்போ அவங்க சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 5 மணி அளவில் 58.20% மேலே பதிவாயிருக்கு வாக்கு அப்படின்றாங்க. நான் அடுத்த நாள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை 5 மணிக்கு 66.5% வாக்கு வந்து பதிவாயிருக்கு. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நேற்றுலேருந்து இன்னைக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ ஆகுது, 76 லட்சம் வாக்காளர் வந்து அதிகமாக இருக்குது. அது எப்படி இத்தனை குறுகிய நேரத்துக்குள்ள 76 லட்சம் வாக்காளர்கள் லைனில் நிற்கவே 1 மணி நேரம் மேலே ஆகுமே. 76 லட்சம் வாக்காளருக்கு மை வச்சு அவங்க போய் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அந்த ஓட்டு விழுந்து ஒரு ஆள் வெளியே வந்து ஒரு ஆள் வெளியே போய் இதெல்லாம் நடக்கிற கதையா? யார் சின்ன குழந்தைங்கிட்ட சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. அப்போது அது கிளியராக தெரிஞ்சது இவங்க ஏதோ ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இப்போ மறுபடியும் உள்ளாட்சி தேர்தல் நடத்தினா இப்போது இன்னும் நிலைமை மோசம். ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் தெருவில் இறங்கிட்டார். ஓட்சோரி, நீங்கள் வந்து வாக்காளர்களை எவ்வளோ மோசடியாக உள்ளே சேர்த்து எப்படி நீங்கள் இந்த ஆட்சியை பிடிச்சிங்க அப்படின்றத ஓட்சோரி அப்படின்ற ஒரே டைலாக் மூலயமா எல்லார்கிட்டையும் பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் அவர் சேர்த்துட்டார். ஸோ இந்த நிலமையில நான் மறுபடியும் லோக்கல் பாடி எலெக்ஷன் வைக்கிறேன்னு வைங்களேன், அப்போ ரொம்ப ஈஸியாக நம்மளே தொக்கா போய் வாண்டடா மாட்டுற மாதிரி ஆகிடும். அதனால் மாட்டிக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு பயம். இன்னொன்று, கண்டிப்பாக இந்த வாக்குறுதிகள் போனதுலேயே நம்ம செயல்படுத்தலை. அதனால் இந்த வாட்டி நம்ம நின்னாலும் கண்டிப்பாக தோல்வியை தழுவது. அதுவும் லோக்கல் பாடி எலெக்ஷனில் ஒருத்தவங்க தோக்கிறது. உள்ளாட்சி தேர்தலில் ஆளுங்கட்சி இப்போ பாஜகவாக இருக்குது. இப்போ லோக்கல் பாடி எலெக்ஷன் அதாவது உள்ளாட்சி தேர்தலில் பாஜக தோத்துருச்சுன்னு வச்சுங்களேன், அது அப்பட்டமா என்ன தெரியுதுன்னா பாஜகவுக்கு ஆதரவுன்றது சுத்தமாக இல்லை அப்படின்றது. அடுத்து இப்போ பீகார் தேர்தல் வருது, வெஸ்ட் பெங்கால் தேர்தல் வருது, இதிலெல்லாம் அந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறோம். லோக்கல் பாடி எலெக்ஷன்லையும் இவங்களால ஜெயிக்க முடியல, இவங்க எப்படி வெஸ்ட் பெங்கால்லையும் பீகார்லையும் ஜெயிச்சாங்க அப்படின்ற கேள்வி வரும். ஸோ இவ்வளோ நெருக்கடிகள் இருக்கிறதுனால தான் மண்டபத்துக்கு கிடைக்கல, சேர் போட ஆள் கிடைக்கல, அப்புறம் மாப்பிள்ளை கிடைக்கல, கேட்ரிங்க்கு ஆள் கிடைக்கல அப்படின்ற மாதிரி, எனக்கு ஸ்கூல் கிடைக்கல, இவிஎம் மிஷின் கிடைக்கலன்ற மாதிரியான சாக்கப்போக்கெல்லாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சாக்கப்போக்கெல்லாம் நாங்கள் இனிமேல் பொறுத்துக்க முடியாது. நாங்களும் பொறுத்து பார்த்து உங்களுக்கு காலக்கெடு கொடுத்து இப்போ வேண்டாம், ஏப்ரல், மே, ஆகஸ்ட்னு செப்டம்பர் வரையும் வந்தாச்சு, இனி நாங்கள் பொறுத்துக்க மாட்டோம், நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு அதிரடி உத்தரவை உச்சநீதிமன்றம் போட்டிருக்கு. இனி மகாராஷ்டிராவில் உள்ளாட்சி தேர்தலை நடத்தி தான் ஆகணும், வேற வழியே இல்லை, வசமாக சிக்கியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் உச்சநீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பை அவங்க எவ்வளோ தூரம் ரொம்ப கவனமாக எடுத்து அவங்க செய்ய போகிறாங்களா, இல்லை வழக்கமாக நீதிமன்றத்தெல்லாம் நாங்கள் மதிக்க மாட்டோம், ஏன்னா எங்கள் அரசு மோடி அரசு வைக்கிறதா சட்டம் அப்படின்னு தன்னை போல நடந்துக்க போகிறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.